கிடாக்கறி விருந்துல இன்றைய ஸ்பெஷல் அனல் பறக்கும் நாட்டுக்கோழி சுக்கா. அனல் பறக்க கிலோ கணக்கா காரசாரமா நாட்டுக்கோழி சுக்கா பண்ண 16 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊத்தி காஞ்சதும் 1/2 கிலோ வெங்காயம், 30 பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி போட்டு வதக்கி நாட்டுக்கோழிய அது மேல வச்சு நல்லா பெரட்டி உப்பு போட்டு 10 நிமிஷம் ஹை ஃபிளேம்ல வச்சு 5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு 3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு மேல தக்காளி வச்சு 20 நிமிஷம் லோ ஃபிளேம்ல மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் திறந்து 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொத்தமல்லி தழை போட்டு 2 பாக்கெட் மேகி மசாலா போட்டு 3 நிமிஷம் பெரட்டி வச்சுட்டு மூடி வைக்கணும். வெந்ததும் மூடிய திறந்து எடுத்தா காரசாரமான நாட்டுக்கோழி சுக்கா சுட சுட தயார். இந்த நாட்டுக்கோழி சுக்கா மட்டும் சூடு இல்ல, நாட்டுக்கோழியே சூடுதான். அதனாலதான் கோல்டு பிடிச்சா கோழிய பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டா உடம்பு சூடாகி கோல்டு போயிடும்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த கோழிக்கறிக்கு தெர்மோஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதால பாடியில ஹீட்டை ஜெனரேட் பண்ணுது. கோழி அடிச்சதுக்கு அப்புறம் மட்டும் ஹீட் இல்ல, கோழி அடிக்கிறதுக்கு முன்னாடியும் கோழி உயிரோட இருக்கும் போதும் கோழி ஹீட் தான். பொதுவாவே பறவைகளுக்கு அதோட பாடி டெம்பரேச்சர் ஹோமியோ தெர்மிக்கா இருக்கும், சேம் டெம்பரேச்சரா இருக்கும். வெளியில அதை சுத்தி எந்த டெம்பரேச்சர் இருந்தாலும் அதோட பாடி டெம்பரேச்சர் அதே லெவல்ல சீரா மெயின்டைன் பண்ணிக்கும். அடகாக்குறப்ப கோழி அந்த ஹீட்டை கொடுத்து குஞ்சிய பொறிக்குது. புதுசா வெளியே வந்த கோழி குஞ்சு உடம்பு 103.5 ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர்ல இருக்கும். இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி கோழி ஆகுறப்ப அதோட பாடி டெம்பரேச்சர் 105 இருந்து 107 வரைக்கும் இருக்கும். அதோட கோழி குஞ்சுக்கு ஆபத்துனா அந்த நாட்டுக்கோழி அதே வெதுவெதுப்பான சிறகால அணைச்சு சேர்த்துக்கிடும். இந்த நாட்டுக்கோழி போலதான் கடவுளும் நம்மையும் பிள்ளைகளையும் கூட்டி சேர்த்து அணைத்துக் கொள்வார். கோழி தன் குஞ்சுகளை அரவணைத்து அந்த ஹீட்டை கொடுத்து அனல் தருவது போல ஆண்டவரும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அரவணைத்து அனல் தருவார். உடலுக்கு மட்டும் இல்ல, இருதயத்தையும் அனலாக்குவார். உங்கள் ஆவியிலும் அனலாய் இருக்க வைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்கிற வரங்களையும் அனல் மூட்டியும் எழுப்புவார். இந்த அனல் பறக்கும் நாட்டுக்கோழி அன்றாடம் இருக்கட்டும், நாள்தோறும் நம்மை அனல் ஆக்கட்டும்.